ஹீரோ நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ அருமையா பண்ணியிருக்காரு. அவரு நரேன் சார் அருமையா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. இந்த பிடிக்கல காமெடி இருந்தது. காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு படம். எல்லா சீனுமே நல்லா இருக்கு. வில்லேஜ்ல எடுத்தது எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம். என் பேர் நந்து. ஆக்சுவலா 8x8 இந்த படத்துல நான் வந்து ஹீரோவா நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. அதுலயே நம்மளோட ஹார்ட் ஒர்க் இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோன்றது எனக்கு என் மனசுக்கு தெரியுது. அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான். நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியாட்களோ வேற யாரையும் பார்க்கல, ஒரு ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி தான் நான் பயணிச்சவங்க கூட. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் இங்க வந்திருக்கு. பட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அந்த படத்துடைய டைரக்டர் பாத்தீங்கன்னா திரு வேல் விஸ்வா அவர்கள். அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாஸ்கர் ESP கிரியேஷன்ஸ்ல பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பெருமையா சொல்லணும், என்னோட அப்பா தான் ராஜயோகி. அண்ட் 3 சாங் கொடுத்துருக்காங்க, 2 ஃபைட் இருக்கு இந்த படத்துல. இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எங்க அப்பா வந்து கலக்கிட்டாங்க சாங்ஸ்ல. அதனால கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. 3 சாங்லயும் பாத்தீங்கன்னா நம்ம விவேகா இப்போ ரீசெண்டா இருக்க சாங்ஸ்ல எழுதிட்டு வர்றவங்க விவேகா நிறைய படத்துல எழுதியிருக்காங்க. அவங்க நம்ம படத்துல எழுதியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஐங்கரன் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல மியூசிக் அவங்க தான் இதுல லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் தான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு லோ பட்ஜெட் மூவி வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் சத்தியமா நினைக்கல. ஒரு ஹை கிளாஸ் கொடுக்க முடியும்னு நினைச்சு நான் ட்ரை பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ண, அந்த லெவலுக்கு வந்திருக்கு நம்புறேன். எல்லாம் இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். நீங்களும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. ஆனா உங்களுக்கும் நன்றி. அண்ட் கண்டிப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சப்போர்ட் தான் எனக்கு வந்து சேரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சௌந்தர்யா வரதா என் பேரு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் செகண்ட் லீடா பண்ணியிருக்கேன் தாமரைன்ற கேரக்டர்ல. படம் பாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம். அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் அதுக்குன்னு கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கிறோம், நம்ம சாதிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னும் போது அதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம், அது நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம சாதிக்கணும்ன்றதுக்காக அவங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இதுவா இருக்காங்க, கூட சப்போர்ட்டா இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா வந்திருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். மக்களும் நீங்க எப்படி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்றது நீங்க சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நான் தான் கேஷியராக இருக்கேன். என் பேர் சோமன் பால். இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து எல்லாரும் எந்த என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் முடியும், நம்ம முயற்சி பண்ணால் அந்த இலக்கை அடையலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து இந்த படம் நமக்கு சொல்லியிருக்கு. அது வந்து நீங்கள் வந்து எல்லோரும் குடும்பமாக வந்து ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா பெண் பிள்ளைகள் வீட்டில் எல்லாமே அப்பா அம்மா வீட்டில் பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்பாமல் அப்படியெல்லாம் வச்சுப்பாங்க. அப்படி இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற திறமையை வெளிப்படுத்தும்படியான ஒரு நல்ல கருத்து. அதை வந்து குடும்பமாக நீங்கள் வந்து இதில் வேறு தப்பான காரியங்கள் ஒன்றும் இல்லை. குடும்பமாக வந்து பார்த்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு அது சப்போர்ட் பண்ண சின்ன சின்ன படங்கள் நாங்கள் நிறைய படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதே போல் சின்ன படங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்து இந்த சின்ன படங்களை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து ஆதரவு கொடுத்தோன்னா இன்னும் சின்ன சின்ன படங்கள் நல்ல தரமான படங்கள் இருக்குது. அது நிறைய வெளியே வருவதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ. நல்லா இருந்தது வந்து அந்த ஒலிம்பிக்ஸ் ரன்னிங் நல்லா போயிருக்காங்க. ஹீரோயின் நல்லா எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ போலீஸ் கேரக்டர் பக்கா நல்லா இருக்கு. படம் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரிங்கும் போது ஜென்ரலா நல்லா இருக்கும்ல. மனிதன் வெற்றியை நோக்கி போறது அப்படிங்கிறது, ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வெற்றி பெறுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறது, அந்த அப்பா பிள்ளை உறவு
இந்த 2 விஷயங்கள் நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த சாங்ஸ் 2 சாங் நல்லா இருக்கு. வேற என்ன அதான் மறுபடியும் எனக்கு சப்ஜெக்ட் சாங்கு 2 விஷயம் நல்லா இருக்கு. ஒரு 2 காமெடி 2 பேர் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு சொல்றதுக்கு. அதாவது ஒரு குண்டா ஒருத்தர் காமெடி பண்ணிருக்காரு, ஒரு சீன் தான் வருது, ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த காமெடி. வணக்கம். இன்று இந்த தமிழ் சினிமா 8 முறை 8 அந்த சினிமா நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலா சினிமாவுக்கு வரேன். இந்த படத்தை நான் முதல் ஷோவே பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு பெரிய லெவல்ல முயற்சி பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போற அளவுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய பின்புலம் என்ன இருக்குது, ஆனா பின்புலத்தை எல்லாம் ஒரு பெருசா நினைக்காம அவங்க வீட்டுல அவங்க தாயம் கிடையாது, அப்பா தான். அப்பாவுடைய ஒரு மகளுடைய கஷ்டம் அப்பாவுக்கு தெரியும். இந்த உலகம் இயேசும் பேசும். ஆனாலும் அந்த பெண் ஒரு தடையெல்லாம் கடந்து ஒரு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களா உருவாக்கி அது மாநில அளவுல, மாவட்ட அளவுல, ஸ்டேட் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு சாதிக்குது. இது ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, பெண் பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க, குழந்தை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இந்த சினிமாவை பார்க்கணும். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கு 14ஆம் தேதி 8 முறை 8 படம் மிக சிறப்பான முறையில எல்லாருடைய இதை பார்த்த அத்தனை பேரும் இந்த படத்தை பத்தி நல்லா ரிவ்யூ சொல்றாங்க. நானும் இந்த படம் பார்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் நல்ல ஃப்ரெண்டு. அவருடைய ஆல்ரெடி படத்துல நடிச்சிருக்கிறேன். டைரக்டருக்கு 3வது படம். அருமையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. படம் அருமையா வந்திருக்குது. அதனால இந்த படம் ப்ரொடியூசர் ஏஎம் பாஸ்கர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு. அவருக்கு ஆரம்ப படம். டைரக்டர் கதையை மிக சிறப்பா அருமையா கொண்டு போயிருக்கிறார். இந்த படத்தை கதை போரிங் எல்லாம் போகுது. ஹீரோ அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் நல்லா அருமையா சிறப்பா நடிச்சிருக்காரு. டைரக்டர் எல்லாருக்கும் அந்தந்த கேரக்டருக்கு அருமையா வேலை வாங்கியிருக்கிறாரு. அதுதான் படம் போரிங் எல்லாம் போகுது. கதை நோட் ஒரு ஹீரோயினி வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்பாவுக்கு தெரியாம அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சு அந்த கப்பை வாங்கிட்டு வருது. அதான் கதை நோட். கதை போரிங் இல்லாம கதை போயிட்டு இருக்குது. அருமையா இருக்குது. படம் எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் தியேட்டர்ல படம் பார்க்கணும். அதனால இந்த படத்தை எல்லாருமே மக்கள் ஆதரவு தேவை. இந்த படத்தை தியேட்டருக்கு பார்த்தாங்கன்னா இந்த படம் சூப்பரா இருக்கும். 8 முறை 8 படம் சூப்பர், அருமை. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது. ஒரு இளம் பெண்ணு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும், ஏதாவது சாதனை படைக்கணும்ன்றத உறுதியா இந்த பொண்ணு ஒரு வில்லேஜில் உள்ள பொண்ணு திறமையா அதை எடுத்து சொல்லுது. அதான் கதை. ஆர்டிஸ்ட் எல்லாமே கமர்ஷியல் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆத்தி நல்லா காமெடி பண்ணிக்கிறாங்க. டைரக்டர் கதையை நல்லா நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு. அருமையான படம், எல்லாரும் பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயினி ஃபர்ஸ்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியல. படத்துல நல்லா நடிச்சிருக்கிறாங்க, நல்லா ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. மற்றது பெரிய பெரிய கேரக்டர் நல்லா இருக்குது. இதுல ப்ரொடியூசர் ஒரு கேரக்டர் பண்ணிக்காரு, அவரும் நல்லா பண்ணிக்காரு, சிறப்பா பண்ணிக்கிறாரு. வாழ்த்துக்கள் ரஜித் சத்யராஜ். நன்றி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. என்னன்னா, ஒண்ணு பெண்கள் உரிமை. அதை எவன் வந்தாலும் தடுக்க முடியாது. ஒன்ஸ் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று அப்படின்னு வந்துருச்சுனால நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது, நிறைய புதுமுகங்கள் இருந்தா கூட யாரும் புதுமுகங்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாருமே. சின்ன பட்ஜெட்டு பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிற இதுல பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு சாங் ரிப்பீட் மறுபடியும் போடையில அந்த சாங் கடைசியில வரும்போது நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் பாராட்டுக்குரியதா இருக்குது. வணக்கம், என் பேர் அசோக். இந்த படத்துல நான் ஒரு அரசியல்வாதியா பண்ணியிருக்கேன். தம்பி இதுல வில்லனா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப அருமையா இருந்திருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட், ஒரு மோட்டிவேஷன் சப்ஜெக்ட். எல்லாம் தயவுசெய்து எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா படம் பார்க்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான் படம். எல்லாரும் இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை பேருமே இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு இந்த படம் ஒரு உதவும். வணக்கம். அந்த படத்தோட 8 முறை 8 படத்தோட டைரக்டர் வேல்விஷா பேசுறேன். படம் இப்போ எல்லாரும் படத்தை முடிச்சிட்டோம். தேட்டருக்கு வந்துருச்சு படம். இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் எல்லாம் ஷூட் பண்ணோம். அது ஒரு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டல் காடுலேருந்து ஒரு பொண்ணு, ஒண்ணுமே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து, வளர்ச்சி இல்லாத ஒரு கிராமம், அதுல இருந்து ஒரு பொண்ணு உலக அளவில் ஒலிம்பிக் லெவல்ல வர ஒரு பொண்ணு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு தடைகள் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கிராமத்துல அதை தேடி போய் பார்த்து ஷூட் பண்ணோம் நாங்க.
அந்த மாதிரி ஒரு கிராமத்தை தேடி பார்த்து உத்திரமேரூர் பக்கத்தில் கட்டியாமந்தல்னு ஒரு ட்ரை பிளேஸ், அது ஃபுல்லாக பனைமரமும் கருவேல மரமும் இருக்கும். அந்த மரத்தை அந்த லொக்கேஷனை தேடி பிடிச்சி அங்கே ஷூட் பண்ணோம். சரியான வெயில். அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து அதில் ஹீரோயினை பண்ணி பிரத்யங்கரா ரோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அத்லெட்டிக்கில் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக ஓடினாங்க. அவங்க நாங்கள் சொன்ன போதெல்லாம் ஓடினாங்க, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. படம் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கு. பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு உத்வேகமாக இருக்கும்.